ஹாலோ பட்டோஸ். நம்ம விக்ரமோட வெறித்தனமான நடிப்பில் பாரஞ்சித்தோட அசுரத்தனமான டைரக்ஷனில் நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போகிற படம் தான் பார்த்தீங்கன்னா தங்கலான். அந்த தங்கலான் படத்துக்கு போட்டியாக நம்ம பிரசாந்த் சிம்ரன் நடித்த அந்தகன் அப்படிங்கிற ஒரு படம் போட்டியாக ரிலீஸ் ஆகுது. அந்தகன்கிற படம் அஃபிஷியல் அந்தாதூன் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் கிரைம் த்ரில்லர் மூவியோட டப்டு வெர்ஷன் தான். அந்த அந்தாதூன் படத்தை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலைன்னா அதோட ஃபுல் மூவி எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அதை நான் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிரைம் த்ரில்லர் மூவினே சொல்லலாம். நம்ம அந்தகன் மூவி கொஞ்சம் கூட மாறாமல் சீன் பை சீன் அதை அப்படியே டப்பிங் எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டுட்டு அந்த ட்ரெய்லரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோவில் நம்ம தங்கலான் படத்தோட கதையை தான் கேட்க போகிறோம். நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, நம்ம விக்ரம் சாரோட நடிப்பாக இருக்கட்டும், அந்த கருஞ்சிருத்தியோட ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் தரமாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி படம்லாம் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெள்ளைக்காரங்க குதிரையில் அப்படியே காட்டுக்குள்ளே ரோந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்க காலம். கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான இடத்த பார்க்குறாங்க. அந்த இடத்த தாண்டும் போது பார்த்தீங்கன்னா குதிரைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ அமானுஷத்தை பார்த்த மாதிரி பயந்துக்கிட்டு குதிரைகள் வெறிச்சுக்கிட்டு அதை தாண்டி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இருந்தாலும் மல்லு கட்டி குதிரையை மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை தாண்டி போகலை. இவங்க 4 பேர் அந்த இடத்துல குதிரையை நிப்பாட்டிட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகலான்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் அப்படி பிரம்மாண்டமாக அவங்க எதையோ பார்த்து வியக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷமான உருவம் இவங்க எல்லாரையுமே அடிச்சு கொள்ளுது. அதில் ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளத்தோட தப்பிச்சு அங்கே இருக்க குதிரை எடுத்துட்டு தப்பிச்சு ஓடுறதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தங்கலான் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கார்டு போடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மலைப்பகுதியிலேயே வாழக்கூடிய ஒரு பழங்குடியின மக்களை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரமோட கூட்டம். அவங்களும் அவங்களோட வாழ்க்கை முறையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அவங்க அங்கே காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகங்களையும் அங்கே வயலில் விளையக்கூடிய கிழங்குகளையுமே வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை முறையை நடத்திக்கிட்டே போகிறாங்க. அந்த மக்களுக்கும் கிராமத்தில் இருக்க மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்பே இல்லாமல் இவங்க ஒரு தனி வாழ்க்கையாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் தான். அவருக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்குது, ஒரு ஆண் குழந்தை அப்போ தான் பிறந்திருக்கு. இவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இருக்க அந்த சமஸ்தானத்துக்கு ஒரு வெள்ளைக்கார துறை வராரு. அவர் பார்த்தீங்கன்னா லார்டு கிளெமெண்ட். அவர் பார்த்தீங்கன்னா அந்த சமஸ்தான ராஜாட்ட ஒரு உதவி கேட்குறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாலைவன நிலங்களாக இருக்க இடத்தெல்லாம் நாங்கள் மண் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாய நிலமாக மாற்றி இங்கே இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே வேலையும் கொடுக்க போகிறோம். அதுக்காக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்த தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த இடத்த எல்லாமே நாங்கள் ஆராய்ச்சி செய்கிறதுக்கு எங்களுக்கு உதவி வேணும் அப்படின்னு கேட்டோம்னா அங்கே நம்மளுக்கு சமஸ்தானத்தில் ஆலோசகராக இருக்க ஒருத்தர் அவர் பார்த்தீங்கன்னா ஐயா இவர் குறிப்பிட்டு சொல்கிற இடம் பார்த்தீங்கன்னா அமானுஷ்யங்கள் நிறைஞ்ச இடமா இருக்குது, அந்த இடத்துக்கு போனவங்க யாருமே உயிரோடு வந்தது கிடையாது, அதனால் அந்த இடத்த வேணாம் வேறு ஏதாவது ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கிற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இல்லை அந்த இடத்துக்கு தான் நாங்கள் கண்டிப்பாக போயாகணும், அதுக்கு நிகராக உங்களுக்கு பணமோ பொற்காசுகளோ நாங்கள் தாராளமாக தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம ராஜா உடனே ஆர்டர் போட்டுறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுங்க, நம்மளில் எத்தனை பேர் வேணாலும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஐயா அப்படின்னாலும் அந்த இடத்துல இருக்க நிலப்பரப்புக்கு நம்ம மக்களால் போக முடியாது, அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பழங்குடியின மக்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் பேசி அவங்கள வேணால் கூட்டிகிட்டு போய் பார்ப்போம், ஏன்னா உயிர் சேதமானாலும் நம்மளுக்கு இந்த பிரச்சனை இல்லை, அது அவங்களோடய போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி இதுவும் நல்ல யோசனை தான் அப்படின்னு நேராக நம்ம விக்ரம் இருக்க அந்த நிலப்பரப்புக்கு வராங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுக்கு லார்டு கிளெமெண்ட் துறை உங்ககிட்ட ஒரு உபகாரம் கேட்டு வந்திருக்காரு. இப்படி மேற்கே இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சில ஆராய்ச்சிகள் செய்கிறதுக்காக போகணும் அப்படின்னும் அங்கே இருக்க மண்ணை அதுக்காக தோண்டி எடுத்துகிட்டு வரணும், இங்கேருந்து நீங்கள் உதவிக்கு ஆட்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து நாங்கள் அங்கீகாரமும் வாங்கித்தரோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க கூட்டத்திலேருந்து நம்ம விக்ரமும் அவரோட சேர்த்து இன்னும் 4 பேர் வராங்க. அதே மாதிரி வெள்ளைக்காரவங்க கூட்டத்தில் 3 வெள்ளைக்காரவங்களும் அவங்க தேடி வர்ற ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒருத்தரை நம்மளுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதி. நம்ம விக்ரமும் அவங்க கூட்டமும் எதை தேடி போகிறோம்னே தெரியாமல் இவங்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஆபத்தான பயணத்தை ஆரம்பித்து கொஞ்சம் தூரம் போகும்போதே பார்த்தீங்கன்னா கடல்லாம் கடந்து போகிற மாதிரி இருக்குது. அந்த தண்ணி ஏரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கடந்து போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதி வேகமாக ஓடி போய் ஒரு நிலப்பரப்பில் இங்கே தான் பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த தோண்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம அவங்க ஆட்களும் அந்த இடத்த தோண்டவும் ஆரம்பிக்கிறாங்க.
கொஞ்ச நேரத்தில் தோண்டும் போது டங்குன்னு சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்ட உடனே பொண்ணு கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி கத்துறாரு. இதுக்கு மேலே நீங்கள் ஆயுதத்தை யூஸ் பண்ணாமல் கையாலே அந்த மண்ணை ஃபுல்லாக பறிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கே மண்ணை பறிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதல் சீனில் காட்டின மாதிரியே அங்கே ஒரு அமானுஷ்யமான காற்று பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்குது. அந்த காற்று அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே தாக்கப்பட்டு அந்த இடத்துல அப்படியே மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. அந்த சூறாவளி காற்று அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு அப்படியே மேலேருந்து காமிச்சோம்னா அங்கே ஒரு மிகப்பெரிய சிலையும் இவங்க 8 பேருமே பார்த்தீங்கன்னா சுற்றி அங்கே விழுந்து கிடக்கிறதையும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே காற்று எல்லாமே அடங்கினோன்னே அப்படியே நம்மளுக்கு மயக்கம் தெளிஞ்சு அங்கே எந்திரிக்கிறது நம்ம ஹீரோ விக்ரம் மட்டும்தான். விக்ரம் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சோடனே அவங்களோட 2 ஆட்களையுமே தட்டி எழுப்புறாரு. எழுப்பிட்டு அந்த பசுபதியும் எழுப்பி பார்க்குறாரு. அவங்களே எந்திரிக்கிறாங்க. அங்கேருந்து 5 பேரும் கிளம்புறாங்க. ஆனால் வெள்ளைக்காரவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேயே செத்து புணமாக விழுந்து கிடக்குறாங்க. அதனால் அந்த 3 புணங்களையும் தூக்கிட்டு இவங்க 5 பேரும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளேயே வராங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஊரே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று கூடி அங்கே கேட்டோம்னா ஏதோ ஒரு அமானுஷ சக்தி, அங்கே பேய் இருக்குது, ஆவி இருக்குது, அது வந்து எங்கள் எல்லாரையுமே அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு விக்ரம் அங்கே நடந்ததை பூரா சொல்கிறாரு. அந்த இடம் தான் ஏற்கனவே சாத்தானோட ஆதிக்கத்தில் உள்ள இடம்னு சொல்லி தெரியும்ல, அங்கே எதுக்கு நீங்கள் போனீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க சாத்தானை நாங்கள் எதுக்காமல் விட மாட்டோம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அந்த சாத்தானை நம்மளுக்கு காமிக்கிறதுக்காக காமிச்சோம்னா அங்கே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய மலையோ, அந்த மலைக்கு கீழே ஒரு கூட்டமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. அந்த மலையே பார்த்தீங்கன்னா மொத்தமாக தங்கத்தான் ஆன மலை. அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்க எல்லா இடமுமே பார்த்தீங்கன்னா அப்படியே தங்கமாக நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல கூட்டமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி நம்மளுக்கு ஒரு கருஞ்சரத்தை அப்படியே அந்த கூட்டத்துக்கு நடுவில் நடந்து போகிறதையும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற ஒரே ஒரு விஷயம், நம்ம இவங்க எல்லாரையும் உயிரோட விட்டது தப்பு, இவங்களையும் நம்ம எப்பொழுதும் போல கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கே ஒரு பெண்ணோட குரல் மட்டும் கேட்குது. இது வரைக்கும் வேற்று மக்கள் வந்தாங்க, அவங்கள நம்ம கொன்னோம்னா சரி, இதில் நம்மளுக்கு நம்ம மக்களை சேர்ந்து வந்திருக்காங்க, நம்ம மக்களை நம்மளே கொள்வது மிகப்பெரிய தப்பு, அவங்க அப்பாவிங்க, இதை பற்றி எதுவுமே தெரியாமல் வந்தவங்க, அவங்களை எப்படி நம்ம கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்படிங்கிறப்ப தான் நம்மளுக்கு தெரிய வருது இது அமானுஷ சக்தி இல்லை, ஒரு அமானுஷ கூட்டமே இருக்குது. அந்த கூட்டங்க தான் வந்து அவங்க எல்லாரையுமே கொன்னாங்க அப்படிங்கிறதையும் அந்த கூட்டத்தில் ஒரு கருஞ்சிருத்தி இருக்குது. நம்ம வெள்ளைக்காரங்க தேடி வந்தது அவங்க மண் வளத்தை கிடையாது, இங்கே இருக்க இந்த தங்க மலையையும் தங்க நகரத்தையும் தான். நம்மளுக்கு முதல் சீனில் நடந்ததை காட்டுறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க இந்த நாட்டுக்கு வந்த உடனேவே பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் எங்கெங்கே என்னென்ன வளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு வர்றதுக்காக ஒரு ரோந்துக்காக ஒரு குழுவையே அனுப்பி வைக்கிறாங்க. அந்த குழு தான் பார்த்தீங்கன்னா முதல் தடவை இங்கே இந்த தங்க நகரத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மொத்த கூட்டமும் இவங்களை கொன்றது. ஒருத்தி மட்டும் உயிர் பொழைச்சவன் அங்கே போய் இந்த இடத்த மட்டும் சொல்லிட்டு இறந்தும் போயிடுறான். இவங்களுக்கு ஏதோ தங்கம் இருக்க இடம் அப்படின்னு மட்டும்தான் தெரியும், இந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியாம தான் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இங்கே வந்ததில் இப்போ உயிர் பொழைச்சி போனது நம்ம விக்ரமும் அவங்க கூட்டமும் மட்டும்தான். அங்கே வந்த நம்ம லார்டு கிளின்டன் துறை வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம இப்படியே விட முடியாது, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு குழு அமைச்சு நம்ம போய் தேடணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கே இருக்க மக்கள் யாருமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் நாங்கள் உயிரிழக்க முடியாது, நாங்கள் யாரும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அப்போ இவங்களை நம்மளுக்கு சரி கட்டணும் அப்படின்னா இந்த கூட்டத்தோட தலைவர் யாருன்னா நம்ம விக்ரம். அவரை கூப்பிட்டு நம்மளுக்கு வெள்ளைக்காரை உடைய கொடுத்து உனக்கு ஒரு பதவியும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரை நம்மளுக்கு மண்டையை கழுவுறாங்க. அதோட இந்த தடவை உங்கள் ஆளுக்க மட்டும் கிடையாது, உங்கள் ஆளுக்க கூலிக்கு வந்தால் போதும், உங்களுக்கு பாதுகாப்பாக எங்களுடைய படை துப்பாக்கியோடு வரும், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சமஸ்தானத்துலேருந்து வீரர்களையும் நாங்கள் கூட்டிகிட்டு வரோம், அதனால் நீங்கள் இந்த தடவை தைரியமாக வரலான்னு சொன்னோன்னே யோசிச்சு பார்த்த நம்ம விக்ரம் பரவாயில்ல, இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இனமே நல்லபடியாக வாழும் அப்படின்னு முடிவெடுத்து மறுபடியும் அந்த இடத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இங்கே வந்து இதை சொன்னோம்னா அவங்க மனைவியை திட்டுறாங்க, ஏயா நீ தான் அங்கே பேய் இருக்குது பிசாசு இருக்குன்னு சொன்ன, இப்போ நீயே போகணும்னு சொல்கிறேன்னா அந்த இடத்துல நம்மளை தவிர வேறு யாராலையுமே வேலை செய்ய முடியாது, நம்மளால் மட்டும்தான் செய்ய முடியும், அதுக்காக மட்டும்தான் இவங்க நம்மளையே கூப்பிட்றாங்க, நம்ம தான் போய் இந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும், இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சந்ததியே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் இதுக்கு முடிவெடுக்கிறாரு. இந்த தடவை கிளம்புற மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படையோடையும் கிளம்புறாங்க. நம்ம விக்ரமோட கூட்டத்திலையும் நிறையா ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு அதே மாதிரி சமஸ்தானத்திலிருந்து காவலர்களையும் கூப்பிட்டுக்கிறாங்க. இது இல்லாமல் துப்பாக்கி ஏந்திய பிரிட்டிஷ் காவலர்களுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு துணையாக வராங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆபத்தான பயணத்தையும் மேற்கொள்கிறாங்க. கொஞ்சம் தூரத்தில் நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஆத்தெல்லாம் கடந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு பகுதியில்
பாம்புகளோட தாக்குதல்லாம் ஆரம்பிக்குது. அந்த பாம்புகளோட தாக்குதல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இவங்க மறுபடியும் ஒரு இடத்துல போய் இங்கே புதையல் இருக்குது, அதாவது பொன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல் ஒரு சூறாவளி காற்று மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷ்யமான ஒரு காற்று உருவமும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் இருக்க இடத்தையுமே வந்து அடிக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படையை இவங்கள தாக்கவும் ஆரம்பிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக சுதாரித்த நம்ம விக்ரம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சூறாவளி காற்றுக்குள்ளே இருக்க ஒரு உருவத்தை சரியாக குறிப்பாத்து அவரோட கம்பை வச்சு அடிக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிறது ஒரு பெண் உருவம். அந்த உருவம் வேற யாரும் கிடையாது, நம்ம மாளவிகா தான். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷ சக்தியுமே இருக்கும். அவங்களோட சக்தி என்னென்னா காற்றை கட்டுப்படுத்தி சூறாவளி காற்று மாதிரி உருவாக்குற சக்தி இருக்கும். அந்த சூறாவளி காற்று மாதிரி உருவாக்கி தான் பார்த்தீங்கன்னா அந்த காற்றுக்கு நடுவில் இவங்க போய் அவங்களோட எதிரிகளை எல்லாத்தையுமே கொள்வது. இவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு அமானுஷமான ஆவி காற்று வந்து இவங்களை எல்லாரையும் கொன்றுச்சு அப்படின்னு தான் இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த காற்றுக்கு நடுவில் இருக்கிறது நம்ம சூனியக்காரி ஆரத்தி அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்டுபிடிக்கிறாரு. இவர் அடித்ததில் அவங்களுக்கு காயம் ஏற்பட்டதுனால அவங்களால டக்குனு இவங்களை எதுக்க முடியாமல் அந்த கூட்டம் அங்கேருந்து கலைஞ்சு போயிடுது. ஆனால் இதில் நிறையா பேருக்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செய்கிற அந்த சூனியக்காரை யார் அப்படின்னா அந்த சமஸ்தானத்தோட ராஜா அங்கே வந்து கேட்கும்போது சூனியக்காரன் இல்லை மகாராஜா, சூனியக்காரி ஆரத்தி அப்படின்னு சொன்னோம்னா இவங்க எல்லாரும் மிரண்டு போயிடுறாங்க. அந்த ஆரத்திங்கிறது ஒரு கற்பனை, அது ஒரு பொய் அப்படின்னு தானே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இல்லை, உண்மை, நான் கண்ணால் அவளை பார்த்தேன், இந்த முறை அவளை நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி காவலுக்கு நம்ம விக்ரமே இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஆற்று தண்ணியிலேயே தங்கம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே அந்த தண்ணியில் இருக்க தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கூட்டத்தோட தலைவி நம்மளுக்கு சூனியக்காரி மாளவிகா, அதாவது ஆரத்தி அப்படிங்கிறவங்களையும் காட்டுறாங்க. அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அந்த கூட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரிஞ்சிருத்தியுமே இருக்கும். நான் அப்போவே சொன்னேன் இவங்களை கொண்டுலான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லைக்கே வந்துட்டாங்க. அவங்க அடுத்து நம்ம கூடாரத்தை நெருங்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. இவங்க மொத்த கூட்டத்தை அழிச்சா மட்டும்தான் நம்மளோட வாழ்வாதாரத்தை நம்மளால் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அதுக்காக பெரும் படை திரட்டி இவங்களை மொத்தமாக கூட்டத்தோடு அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து நம்மளுக்கு கரிஞ்சிருத்தியோட இவங்க களத்தில் இறங்குறாங்க. அப்போ நடக்கக்கூடிய பயங்கரமான சண்டையில் பார்த்தீங்கன்னா அந்த கருஞ்சிரத்தையும் நிறையா பேரை கொள்ளுது. அந்த கருஞ்சிரத்தைக்கும் நம்ம விக்ரமுக்கு இடையில ஒரு பயங்கரமான சண்டையே நடக்குது. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆரத்தி அங்கே களத்தில் இறங்குறாங்க. அந்த ஆரத்தி அடிக்கக்கூடிய நேக்கு போக்கு தெரிஞ்சது நம்ம விக்ரம் மட்டும்தான். அவங்கள சரிக்கு சரியாக சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா சூறாவளி காத்தா சுற்றி வர்றவங்கள அடித்து அவங்கள உயிர் போகிற நிலைக்கே கொண்டு போயிடுறாரு. அந்த உயிர் போகிற நிலையில் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறாங்க, நீ இப்போ கொல்றது உன்னோட எதிரிகளை கிடையாது, உன்னோட மக்களை. உன்னோட எதிரிகள் கூட இருந்து உன்னோட மக்களையே கொண்டுட்டுருக்க. இது தொடர்ந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா கூடிய சீக்கிரம் நம்ம மக்கள் எல்லாம் மண்ணோட மண்ணாக போயிடுவாங்க. அது புரியாமல் நீ செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க அங்கேயே இறந்தும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருந்த தடைகள்லாம் தீர்ந்துருச்சு. இனிமே பார்த்தீங்கன்னா இங்கே தைரியமாக தங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குழி தோண்டி மொத்தமாக தங்க எடுக்கிறதுக்காக நம்ம லார்டு கிளிமெண்ட் துறை பார்த்தீங்கன்னா அங்கே மொத்த மக்களையும் அடிமையாக கூட்டிகிட்டு வர ஆரம்பிக்கிறாரு. இருக்க மக்கள் பத்தலைங்கிறதுனால கிராமத்தில் இருக்க பெண்கள்லேருந்து எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாகவே கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் இவங்க கூட்டமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு லார்டு கிளிமெண்ட் துறைக்கு அடிமையாகவே ஆகிறது நம்ம விக்ரம் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்றாரு. அந்த இடத்துல தங்கம் தோன்றப்ப பார்த்தீங்கன்னா நிறைய உயிர் பலியே ஏற்படுது. இதை தடுக்கிறதுக்காக நம்ம விக்ரம் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, இல்லை எங்களுக்கு பாதுகாப்பான முறையில் நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சால் மட்டும்தான் நாங்கள் இங்கே வேலை செய்வோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட விக்ரமையும் அவங்க கூட்டத்தையும் அடித்து நீ சொல்கிறத கேட்குறதுக்கு நாங்கள் இங்கே இல்லை, நாங்கள் சொல்கிறத கேட்டு நீ இங்கே வேலை செய்கிறதுக்கு தான் இருக்க அப்படிங்கிறத, அதாவது நீ எங்கள் அடிமை தான் அப்படிங்கிறத நம்ம விக்ரமுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அதனால் கோபம் அடைஞ்ச நம்ம விக்ரம் பார்த்தீங்கன்னா லார்டு கிளிமெண்ட் துறையை எதிர்த்து அங்கே சண்டையும் போடுறாரு. ஒரு அளவுக்கு மேலே 2 பேரும் நேருக்கு நேராக சண்டை போடும்போது நம்ம விக்ரம் விட்டு அடித்து சாச்சிருவாருங்கிற நிலை வரும்போது அங்கே இருக்க துப்பாக்கி எடுத்து நம்ம விக்ரமை சுட்டும் போடுறாரு. அவர் விக்ரமை சுட்டது இல்லாமல் அவரை தாக்குறதுக்கு வந்த மீதி இருக்க 4-5 பேரையுமே வரிசையாக சுட்டா அங்கே எல்லாருமே செத்து போனமாக விடுகிறாங்க. நம்ம விக்ரமுக்கும் கையில் ஒரு பயங்கரமான காயமும் பட்டுருது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு நம்ம ஆரத்தி சொன்னது உண்மை அப்படிங்கிறதே புரிய வருது. இது இப்படியே போச்சுன்னா மக்களோட பலத்தை எல்லாத்தையுமே அவங்க திருடிடுவாங்க அப்படிங்கிறது தெரியவும் செஞ்சுக்கிறாரு. இதுக்கு உதவி செய்கிறதுக்காக நம்ம அந்த கூட்டத்தை கண்டுபிடிச்சாகணும், அவங்களால மட்டும்தான் நம்மளுக்கு உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம விக்ரம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தை தேடி போகிறாரு. அங்கே போகும்போது தான் தெரியுது அவங்க குடியிருக்க இடமே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா தங்கத்தால் ஆனது. அந்த தங்க மலையும் தங்க நகரமும் இவர் பார்த்த உடனே அப்படியே மிரண்டு போயிடுறாரு.
அங்கே இருக்க ஒரு ஆலோசகர் தான் பார்த்தீங்கன்னா விக்ரம்கிட்ட எல்லா விஷயமும் சொல்கிறாரு. நீங்கள் தோண்டி கொடுக்கறது வெறும் மண்ணு கிடையாது, இது ஒரு தங்க பொக்கிஷம். அதாவது தங்கம்னா என்ன அப்படின்னு இவங்களுக்கு தெரியல, அதோட மதிப்பும் தெரியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே இப்படி வேலை செஞ்சு எடுத்து கொடுத்துட்ருக்காங்கிறதுனால அதை சொல்கிறாரு. நீங்கள் அள்ளி கொடுக்குற ஒவ்வொரு கைப்பிடி மண்ணுக்கும் ஊரையே வாங்கலாம், அந்த அளவுக்கு மதிப்பு இருக்குது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா உங்களை அடிமையாக பயன்படுத்தி நம்மளோட தங்கத்தை எல்லாத்தையும் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, நம்ம நாட்டையே அடிமையாக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே நம்ம விக்ரம் பார்த்தீங்கன்னா இவங்களோட மொத்தமாக சேர்ந்துட்டு உடம்பு ஃபுல்லாக தங்கத்தை பூசிக்கிட்டு நம்மளுக்கு கிளைமேக்ஸில் வர ஃபைட்டு மொத்தமாக இந்த கூட்டத்தோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா இவர் நம்ம லார்டு கிளெமெண்ட் துறையும் அவங்களோட கூட்டத்தையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குறாரு. அப்படி நடக்கக்கூடிய பயங்கரமான சண்டையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தங்காளானும் அவங்களோட கூட்டமும் அழிக்கப்பட்டது இல்லாமல் கடைசியாக உயிரோடு இருந்த நம்ம விக்ரம், தங்காளானாகிய நம்ம விக்ரமும் பார்த்தீங்கன்னா கொல்லப்படுறாரு. அப்படி இருக்கும்போது இவங்க இனமே கொல்லப்பட்டுருச்சா அப்படின்னு சொல்லி காமிச்சோம்னா அப்போ தான் நம்மளுக்கு தனியாக ஒரு ஃப்ரேமில் காட்டுறாங்க. இந்த கூட்டத்தில் அடிமைத்தனமாக அடி வாங்கி எல்லாரையும் வேலை செய்ய வைக்கும்போது நம்ம விக்ரமோட மனைவி பார்வதி இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னோட கை குழந்தைய மட்டும் தூக்கிட்டு அவங்க அங்கேருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி, அந்த கை குழந்தை ஆண் குழந்தை, அந்த குழந்தையோட பார்த்தீங்கன்னா நடந்து போகிறதோட தொடரும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நம்மளுக்கு தங்காளான் படத்தை இனிதே முடிக்கிறாங்க நண்பா. இந்த படமும் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து தான் முடிய போகுது. இந்த படத்தோட ரெஸ்பான்ஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் பார்ட் வருமா வராதா அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரிய வரும். இது தங்காளானோட ட்ரெய்லரை வச்சு கொஞ்சம் நானாக யோசிச்சு நம்ம சொந்தமாக எழுதின கதை தான். இது அப்படியே ரியலாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரலை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, ஒருவேளை இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கதை கேட்குறது பிடிக்கும்னா நண்பா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு ஹிண்ட் ஒன்று இந்த படத்தில் நான் சொல்கிறேன். அதாவது இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்மளுக்கு ஜிவி பிரகாஷ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். 1001 அவர் எந்த அளவுக்கு மியூசிக் பண்ணாரோ அதில் அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் அவரோட மியூசிக்குமே வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு எல்லாருமே பேசுகிறோம். ஆனால் இந்த படமும் கிட்டத்தட்ட 1001 மாதிரியே தான் படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுக்கு இவங்களோட அட்வென்ச்சரஸ் பயணமாக இருக்கட்டும், அந்த பயணத்தில் இவங்க சந்திக்கக்கூடிய பாம்பு பிரச்சனைகளாக இருக்கட்டும். ஏன்னா ஏற்கனவே 1001 எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பாம்புகளோட பிரச்சனைகள் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிவப்பு மனிதர்களோட பிரச்சனை வரும். அதே மாதிரி இந்த இடத்துல சிவப்பு மனிதர்களுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமும் இவங்களுக்கு இடைஞ்சலாக வரும். அதே மாதிரி அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அமானுஷ்ய சக்தியை உடையவள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அங்கே ரீமாசனை காட்டுவாங்க. அதே கேரக்டரில் தான் இங்கே ஆரத்தி, அதாவது நம்மளுக்கு மாளவிகா கேரக்டரை எனக்கு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அதே மாதிரி இதோட கிளைமேக்ஸும் அதோட கிளைமேக்ஸுமே கிட்டத்தட்ட தொடரும் அப்படின்னு சொல்லி போட்டு செகண்ட் பார்ட்டாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது நண்பா. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். மறுபடியும் நீங்கள் ஒரு தடவை ட்ரெய்லரை பாருங்கள். ஒருவேளை நான் சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பட்டுச்சுன்னா மறக்காமல் அதை கமெண்ட்லேயே சொல்லுங்கள் நண்பா. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பட்டோஸ்.